Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களோடு இந்த ஆராதனையிலே ஆன்லைனிலே நீங்கள் இணைந்து இருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அவரவர்கள் வீடுகளிலே இருந்து இப்பொழுது அரக்கோணம் பகுதியிலே நம்முடைய மைட்டி ஜீசஸ் அந்த டிவியிலே இப்பொழுது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அன்புக்குரிய விசுவாசிகள் அந்த சேனல் வருமானால் நீங்கள் அதை பார்த்து அதில் இருங்கள். மற்றவர்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அநேகர் அந்த ஆலயத்தில் ஒரு பயபக்தியோடு இருப்பது போல வீடுகளிலே நீங்கள் இருப்பதில்லை. அதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு ஒரு பக்கம் வீட்டு வேலை, ஒரு பக்கம் டிவியில் இல்லை யூடியூப்பில் செல்லில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த நேரத்தில் ஒரு பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்தில் இருப்பதில்லை. அதை குறித்து யாரோ ஒரு ஊழியக்காரர் யாரோ ஒரு இது போட்டிருந்தா அதை நான் உங்களுக்கு அனுப்புனேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமையல் பண்ணுறாங்க, கறி கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, மீன் விற்க போங்கன்னு சொல்கிறாங்க, வாங்க அப்படி இப்படியெல்லாம் அங்கே சொல்லி அந்த ஆராதையை கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்ததில் இவங்களும் ஒரு ஆள். அதாவது ஒன்றும் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ரொம்ப நல்லா இருந்தது, உற்சாகமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, செய்தி அப்படி எழுப்புதலை கொண்டு வந்துட்டு அப்படி அக்கினி அபிஷேகம் இறங்குச்சு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா? பாத்திரம் கழுவுறது, காய்கறி வெட்டுறது, புருஷனை சிக்கன் வாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுங்க, சீக்கிரம் செய்யணும், கடை பூட்டிடுவான், அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி தான் அநேகர் இந்த வீடுகளிலே உட்கார்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எனக்கு தெரியும், உங்களை பற்றி எல்லாம் நல்லா தெரியும். ஆகையினால நீங்கள் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு டிவிக்கு முன்னால் இந்த செல்லுக்கு முன்னால் அதை போட்டு நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு மனதோடு கூடி எங்கிருந்தால் நம்முடைய ஆண்டவர் எரேமியா 23:23 படி அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அவர் ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இங்கே இருந்து இந்த செய்தியை உங்களுக்கு ஒலிபரப்பி கொண்டிருக்கும் போது பாடுகிறவர்கள் மியூசிக் போட்டு 2-3 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நான் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ணிட்டு செய்தி கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தில் நான் கர்த்தருடைய பர்வதத்திலே யார் ஏறுவான் என்ற ஒரு தலைப்பில் செய்தி கொடுத்தேன். அதை நான் தொடர்ந்து இன்றைக்கு நான் பேசுவேன். அதற்கு முன்பதாக நாம் ஒரு செய்தி இந்த சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். விசேஷம் நம்முடைய சபை திருத்தணி அரக்கோணம் உள்ள சபையார் அது எல்லாரும் பலனாக இருக்கிறாங்க. இப்போ தமிழ் செல்வன் நாளுக்கு நாள் பூரணமான ஒரு சுகத்தை அடைந்து கொண்டு வருகிறார். இன்னும் ஒரு நல்ல ஒரு பலன் பெற்று ஆரோக்கியம் அடைய வேண்டும். இன்னும் அதுபோல் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். நாம் அதற்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நாளிலே நம்முடைய லேகா தங்கமணி அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் அதில் பாதிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்கள். இதற்காக எல்லாவற்றுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். இனி இந்த கொரோனா வைரஸ் நம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் இயேசுவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தில் இருந்து எங்கள் சபை மக்களை நீர் மீட்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்கள் ஆரோக்கியம் அடையட்டும், பலனடையட்டும். ஒரு தமிழ் செல்வனுக்கு ஒரு நல்ல பலன் தார ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அநேகர் தொலைபேசியின் மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். எல்லாருக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபித்தோம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அற்புதங்களை நீர் செய்து அவர்களை ஆசீர்வதித்து பலனடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளோ மருந்துகள் எடுத்தாலும் எவ்வளோ காரியங்களை செய்தாலும் கர்த்தருடைய கரம் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதே, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் என்று. அதுபோல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலன் தாரும். அந்த நோயை எதிர்க்கக்கூடிய பலன் தாரும். அந்த கொரோனா வைரஸை எதிர்க்கக்கூடிய பலன் தாரும் இயேசுவின் நாமத்தினாலே.
ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாங்கி நீர் வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் பாளையத்துக்குள்ளே ஒருவராது பலவீனப்பட்டுள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. சோதராம் அதுபோல திருத்தணி அரக்குண 2 சபையின் மக்கள் மேல் உம்முடைய பூரண கிருபை விளங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய செபத்தை எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே சோத்திரம் யூடியூப் மூலமாய் பார்க்கிற, டிவி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரின் மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. யாரெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் பலப்படுத்துவீராக. இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தினாலே ஆண்டவரே சோர்வடைந்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா, பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா, இதனாலே பொருளாதார நிலையிலே மிகவும் சீரழிந்திருக்கிற குடும்பங்கள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரை மருத்துவமனையில் சேர்த்து கொண்டு ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், பணத்திற்கு வழியிலே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் வழிகளை திறந்து அற்புதங்களை செய்வீராக. தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உருவாக்கி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழியை, ஒரு போக்கை உண்டாக்கி கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வைரஸினால் யாரெல்லாம் தாக்கப்படும் எல்லாத்தனை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, செபிக்க சொன்னவர்களோ சொல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற, அவருடைய தொழிலை சீரழித்துக் கொண்டிருக்கிற, அவருடைய வருமானங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற, ஆரோக்கியத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற, குடும்பத்திலே தரித்திரத்தையும் ஆண்டவரே கஷ்டத்தை உண்டாக்கி கொண்டு இந்த வைரஸின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு நல்ல விடுதலை ஆண்டவரே எங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும் என்று செபிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் மரித்திருக்கிறாங்க ஆண்டவரே, அநேகர் மரண தருவாயில் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த வைரஸின் தாக்கம் குறையட்டும் ஆண்டவரே. அரசாங்கம் எடுக்கிற சகல முயற்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சரியான மருந்துகள் ஏற்றுவதில் கிடைக்கத்தக்கதாக உதவி செய்வீராக. உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இன்னும் ஒரு சில காரியத்தை ஜெபம் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனா வைரஸ் இல்லை, நான் கடந்த வெள்ளிக்கிழமை சொன்னேன், கருப்பு பூஞ்சை நல்லி ஒரு வியாதி. அது மட்டுமல்ல, அதில் இப்போ தமிழகத்தில் 40 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, வெள்ளை பூஞ்சுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சு, அடுத்தது மஞ்சள் பூஞ்சு, இப்படி ஒவ்வொன்றா வரும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்னே நான் ஒரு நாள் செய்தி கொடுத்தா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தீங்கு வருகிறது உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, ஒன்றன் முன்னா வந்து கொண்டே இருக்கு. எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. தேவனே அடைக்கலாம். தேவனிடத்தில் வந்தால் ஒளிய நீ தப்பித்து கொள்ளவே முடியாது. தேசத்தில் இருக்கிற இந்த புதுவிதமான இந்த கருப்பு பூஞ்சி, வெள்ளை பூஞ்சி எல்லாத்தையும் கர்த்தர் அகற்றி போடும்படியாக நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் இருக்கிற கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, இந்த புதுவிதமான இந்த ஆண்டவரே வைரஸுகள் எங்கள் தேசத்தை விட மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் அப்பா. நீர் அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்காய், கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னொரு ஜெப குறிப்பு பாருங்க. இதுவரையில் நம்முடைய இந்தியாவில் கணக்கின்படி 1168 மருத்துவர்கள், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் 1168 பேர் இறந்திருக்கிறாங்க. செவிலியர்களுக்கு கணக்கு இல்லை, செவிலியர்களுடைய கணக்கு இல்லை. மற்றபடி சமூக பணியாளர்கள், ஆர்வலர்கள், இவர்களுடைய கணக்கில் அதில் வரல. வெறும் மருத்துவர்கள் மட்டும் 1168 பேர் கணக்கின்படி இறந்துருக்கிறாங்க. இந்த வைரஸ் அவங்க எல்லாம் வியாதிகள், இந்த வைரஸோடு சேர்ந்து போராடி அவங்க எவ்வளவு முகக்கவசங்கள், அதற்குரிய காரியங்கள் எவ்வளோ அவர்கள் அதை அணிந்து கொண்டாலும் அதை மீறி, இன்றைக்கு ஒரு சகோதரி பேட்டி கொடுக்குறாங்க, நான் பார்த்தேன். ஒரு நர்ஸு திருநெல்வேலியிலேருந்து காலையில் அவங்க டியூட்டிக்கு வராங்கன்னா அந்த ட்ரெஸ் போட்டால் சுமார் 8 முதல் 14 மணிக்கூர் வரை இந்த ட்ரெஸ்ஸை மாற்ற முடியாது. நாங்கள் ஒரு நிமிஷம் போய் ஏதாவது ஒரு குடிக்கலாம், ஏதாவது ஒரு சாப்பிடலாம், என்னென்னா முடியாது. ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போகலாம், ஒரு பாத்ரூம் போகலாம், அதுக்கு முடியாது. அந்த வஸ்திரங்கள், எத்தனையோ வஸ்திரங்களை நாங்கள் போட்டுட்டு நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு முக்கியம் ஒரு உயிர். அது யாரானாலும் சரி, அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறோம், சந்தோஷம், அவங்கள நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். மறுநாள் அவங்கள போய் பார்த்து அவங்க சுகம் பெற்றதை கண்டு அதை விட எங்களுக்கு வேறு சந்தோஷமே இல்லை அப்படி என்று ஒரு நர்ஸு சாட்சி கொடுத்தாங்க. இப்படி அநேகர் மருத்துவர்கள்
தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த காரியத்தை செய்கிறாங்க. இந்த மருத்துவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? செவிலியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சமூக கள பணியாளர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நிச்சயம் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இதற்காக ஒரு ஆள் பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஆள் ஜெபிங்க, சுருக்கமாக பாரத்தோடு ஜெபிங்க. Praise the Lord. Hallelujah. 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் சகலத்தையும் மறந்திருக்கிற தேவன் அப்பா. இதோ ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே கூட ஆண்டவரே கொள்ளை நோய்கள் ஆண்டவரே அதிகரித்து கொண்டே இருக்கிறதே கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. மைசோத்திருக்கிற கர்த்தாவே, விசேஷமாய் கூட ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்க்கு ஆண்டவரே முதற்கால பணியாளர்களாய் பணியாற்றின மருத்துவர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. செவிலியர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகாதார துறையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். காவல்துறையினருக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை சோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவரே 1168 பேருக்கும் மேலாய் டாக்டர்ஸ்க்கு மரித்திருக்கிறார்கள் என்று கணக்கு சொல்லப்படுகிறது அப்பா. ஆண்டவரே செவிலியர்களுக்கு கணக்கே இல்லை ஆண்டவர். அதே போல மற்ற பணியாளர்கள் ஆண்டவரே அப்பா இப்படியாய் கூட எங்கள் தேசத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் கர்த்தாவே, அவருடைய குடும்பங்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீர் மாத்திரமே அடைக்கலம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் இன்ப பரிகாரி ஆண்டவரே. இயேசுவே, நீர் மாத்திரமே பரிகாரியாய் இருக்கணும் கர்த்தாவே அப்பா. அது கொள்ளை நோய்கள் எங்கள் தேசத்திலிருந்து முற்றிலுமாய் எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீர் மனமிறங்குங்கப்பா. இயேசப்பா, நீங்க மனமிறங்குங்க ஆண்டவரே. மை சோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. தேசம் முழுவதும் கூட கர்த்தாவே ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதோ இழந்திருக்கிறதான அந்த குடும்பங்களிலே கூட கர்த்தாவே நீரே ஆறுதலின் தேவனாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நானே ஆறுதல் செய்கிறவர் என்று வாக்குப்படின தேவன் அப்பா. சகல உபத்திரவங்களிலேயும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நீர் மாத்திரமே அப்பா. மை சோத்திரிக்கிற ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அப்பா, எந்த வியாதிகளிலும் பெரும் தொல்லைகளிலும் கர்த்தரே பரிகாரி என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. கர்த்தாவே, நீர் மாத்திரமே பரிகாரியா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே முதற்கால பணியாளர்களாய் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, உம்முடைய கரத்தின் நிழலினால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தை தாங்க ஆண்டவரே, உற்சாகத்தை தாங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மை சோத்திரிக்கிற கர்த்தாவே, தங்களுடைய உயிரையும் பெரிதாய் எண்ணாமல் ஆண்டவரே சேவை மனப்பான்மையோடு கூட ஆண்டவரே தியாகத்தோடு பணி செய்கின்றதான அவர்களுடைய பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேசத்திலே இந்த கொடிய நோய் இராதபடிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே கூட கருப்பு பூஞ்சையினாலே நுரையீரல் மற்ற உள்ளுறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே கண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறாங்கப்பா ஆண்டவரே. கொரோனால ஆண்டவரே தொற்று வந்து குணமாகி வந்தவர்களே தான் அது அதிகமாய் பாதிக்கிறது என்று சொல்றாங்கப்பா ஆண்டவரே. இப்படிப்பட்டதான குணமாகி வந்தும் அவர்கள் ஆண்டவரே நிம்மதியா இருக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா வியாதிகளையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரமே ஆண்டவரே செய்ய முடியும் அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நகர வாசிகள் இனி பலவீனன் என்று சொல்லப்படுவதில்லை என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின் படியாய் பலவீனன் பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின் படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கர்த்தர் பலப்படுத்துவீராக அப்பா. மை சோத்திரிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்முடைய தழும்புள்ள கரங்களினால ஒவ்வொருவரையும் குணப்படுத்துங்கப்பா. தேசம் முழுவதையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேசத்துல அப்பா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, காஷ்மீர் முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலங்களையும் கர்த்தாவே, ஒவ்வொரு கிராமங்களையும் பட்டணங்களையும் ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மை சோத்திரிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு மாத்திரமே பாதுகாக்க முடியும் அப்பா. உம்முடைய கரம் மாத்திரமே பாதுகாக்க முடியும் ஆண்டவரே. உம்மை சோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இப்படியாய் கூட நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே, நியாயம் செய்கிற மனுஷன் உண்டோ, சத்தியத்தை தேடுகிற மனுஷன் உண்டோ என்று சொல்லி எருசலேம் தெருக்களிலே திரிந்து பார்த்து அதன் வீதிகளிலே சுற்றி திரிந்து காண்பீர்களானால் அதற்கு நான் மன்னிப்பு வழங்குவேன் சொல்லிருக்கிறீங்கப்பா. அப்படியாய் கூட நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீர் மன்னித்து கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சென்னை மட்டுமல்ல, இன்னொரு குறிப்பு இருக்கிறது. 12 வயதுக்கு மேல் உள்ள சிறுவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் 1404 சிறுவர்கள் மிகுந்த ஆபத்தான நிலையிலே வைரஸிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 12 வயசுக்கு மேலுள்ள சிறுவர்கள், 18 வயசுக்கு உள்ளவங்க 1404 பேர்.
இது நேற்று வந்த செய்தி, அந்த பேப்பர்லையும் இந்த டிவியில் வந்த செய்தி. நேற்றைக்கு மட்டும் 448 பேர் இறந்துருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் 440 இறந்துருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகளுடைய அந்த வைரஸ் தாக்குதலிருந்து இந்த பிள்ளைகள் தப்புவிக்கப்படணும். இதுக்காக நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. இப்போ 12 வயதுக்கு மேலுள்ள பிள்ளைகளுடைய கணக்கு தான் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளும் உண்டு, வைரஸில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகையினாலே இந்த தாக்குதலிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பை தரும்படி எல்லாரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளிடத்தில் வருவது இடம் கொடுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, பிள்ளைகளை நேசிக்கிறவர், பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறவர், முத்தமிடுகிறவர். ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். வருங்காலத்தில் இந்த பிள்ளைகள் எத்தனை பேர் தேசத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பது நமக்கு தெரியும் ஐயா. இந்த பிள்ளைகளில் எத்தனை பேர் உடைய ஊழியக்காரலாய் மாற போகிறார்கள் நமக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏரோதன் காலத்திலும் பார்வோன் காலத்திலும் குழந்தைகள் அழிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நீ வராதபடிக்கு இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் காத்துக்கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நேற்றைய தினம் ஆண்டவரே 448 பேர் மரித்திருக்கிற எங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகல விதத்திலும் ஆறுதலை அளிக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. மரணத்தின் எண்ணிக்கையில் குறையட்டும், தொத்து வியாதியின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வரட்டும் ஆண்டவரே. அரசாங்கங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே கர்த்தர் வாக்கிய பண்ணி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. கர்த்தருக்கு இன்னும் பாருங்க, மிட் ஆல் என்கிற ஒரு நிறுவனம், அது பிளட் டெஸ்ட் பண்ணுறது, கொரோனா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுற ஒரு நிறுவனம். நம்ம சென்னையில் எங்கே இருக்கு போல இருக்கு. இவங்க சில மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டு இந்த கொரோனா இல்லாவிட்டாலும் கொரோனா இருக்கிறது பாசிட்டிவ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்படி 400 பேரோ 4000 பேரோ தவறான சர்டிஃபிகேட் கொடுத்து லட்சக்கணக்கான பணத்தை இந்த மருத்துவமனை இவர்களும் இப்போ சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சி இந்த மெட்டால் என்கிற அந்த நிறுவனத்தை இப்போ தடை பண்ணி சீல் வச்சுட்டாங்க. பாருங்கள், இரத்த பரிசோதனை நிலையத்தில் நடந்த சம்பவம். இப்போ நம்ம எங்கே போய் யாரை நம்பி போக முடியும்? எந்த இரத்த பரிசோதனை நிலையத்தில் போய் நம்ம இரத்தத்தை பரிசோதனை பண்ணி இப்போ கொரோனா இல்லாவிட்டாலும் கொரோனா இருக்குது. எனக்கு தெரியும், கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் குடும்பம் கணவனும் மனைவியும் வயது நிமித்தமாய் கொஞ்சம் பலவீனம் இருந்து செக்அப் பண்ண போனால் அவங்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு டாக்டரே கொரோனான்னு தூக்கி உள்ள போட்டுட்டான். போட்டு சுமார் 5 லட்சம் ரூபா. அந்த அம்மா தப்பியோடி வந்துச்சு, எனக்கு இப்போ வேண்டாம், அவருக்கு முதல்ல பார்த்துக்கலான்னு. அவருக்கு மட்டும் 5 லட்சம் ரூபா. கடைசியில் அவர் மனதெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே வந்துச்சு. இது அநேக மருத்துவமனைகள், இரத்த பரிசோதனை நிலையங்கள் இந்த தவறுகளை செய்கிறாங்க. அவங்க எல்லாம் பண்ண அன்றைக்கு பழைய ஏற்பாடில் பார்வோன் ஆண் பிள்ளைகளெல்லாம் அழிக்கணும்னு சொன்ன போது அங்கே கர்த்தருக்கு பயந்த மருத்துவச்சிகள் அங்கே இருந்தாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ணினார். அப்போ மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்து, மருத்துவர்கள் கர்த்தர் பயந்து, இரத்த பரிசோதனை கர்த்தர் பயந்து செயல்படும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஆள் ஜெபிங்களேன் பாரத்தோட. சொல்லலாம் சோதரம் சோதரம் சீக்கிரம் ஜெபிங்க. சோதரங்க தாவே நன்றியோடு துதிக்கிறேங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முதமாய் கண்ணின் மணிகளை போல பாதுகாத்தவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தகப்பனே, மருத்துவமனைகளிலும் இரத்த பரிசோதனை நிலையங்கள் நடக்கிற இப்படிப்பட்டதான கர்த்தாவே, இப்படிப்பட்ட விபரீதங்களை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு முடிவை கொடுப்பீர் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. என் தகப்பனே, மனுஷங்களை ஆண்டவரை நம்பி நாங்கள் போனாலும் கூட எங்களுக்கு விரோதமாய் நடக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள்
இனி நடக்காதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தடை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அறிவீர் ஆண்டவர், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை நடக்காதபடிக்கு ஒருவருடைய உயிரையும் ஒருவரும் அற்பமாய் நினையாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. இப்படிப்பட்ட பண ஆசைகள் எல்லாருடைய இருதயங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியாய் ஒவ்வொரு மருத்துவர்களையும் கர்த்தர் தொடுவீராக. இருதயங்களை கர்த்தர் தொடும்படியாய் ஒவ்வொரு மருத்துவ தொழில் இருதயங்களை கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொருவரும் தங்கள் பணிகளை உண்மையாய் உத்தமத்தோடு செய்யக்கூடிய கிருபை அவளுக்கு தருவீராக. உமக்கு பயப்படுகிற பயத்தை அவளுக்கு கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியாய் செய்ய போற கிருபைக்காய் நன்றி. எல்லா துதியும் உமக்கே உண்டாகட்டும். இப்ப இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டிருக்காய். கர்த்தரை சோதரிப்போம். அல்லேலூயா. சோதரம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாகரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாகரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அல்லேலூயா. சோதரம். இன்னும் ஒரு குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். இந்த அரக்கோணத்தில் உள்ள எல்லா ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, எல்லாருக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நேற்றைய தினம் நம்முடைய முள்வாய் கிராமத்தில் கடைசிகால சியோன் சபையின் போதகர் ஆல்பர்ட், அவருடைய மனைவி சகோதரி புஷ்பலதா எலிசபெத் அவர்கள் நேற்றைக்கு மரித்து விட்டார்கள். எப்படி காலையில் மரித்தாங்க, 5 மணிக்கு, நேற்று 5 மணிக்கு அந்த அடக்காராதனை. இந்த முள்வாய் கிராமம், இந்த திருவலங்கா அந்த உள்ள காவனூர் தாண்டி அங்கே போனோம். அந்த கிராமத்தில் அது எப்படி மரித்தாங்கன்னு அந்த தகவல் இல்லை, ஆனால் அவங்க மரிச்சிருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் ஆல்பர்ட்டுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நாம் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். அது மட்டுமல்ல, இந்த அரக்கோணத்தில் இருக்கிற எல்லா தேவனுடைய ஊழியர்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், சபையாரை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதற்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? விசேஷமாக இந்த முள்வாயில் கிராமத்தில் உள்ள பாஸ்டர் ஆல்பர்ட்டுடைய
அவருடைய துணைவியாக இருந்த நிமித்தமாய் அவர்களுக்கு இருக்கிற துக்கங்கள் வேதனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆல்பர்ட்டை கர்த்தர் பலப்படுத்த முடியாது. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். அல்லேலூயா, சோதரம். ஒரு நல்ல அன்பான ஒரு ஊழியக்காரர். ஆமேன். ஆண்டவரே, அந்த ஊழியக்காரருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்பான மனைவி இழந்திருக்கிற அவரை நீர் ஆசீர்வதிக்க வேணுமே. ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமே. சபையாரை ஆசீர்வதிக்க வேண்டுங்க தாவே. கத்தாவே, உமக்கு சோதரம் சோதரம். நீரே அவருக்கெல்லாம் எல்லாமா இருந்து நடத்தும். விசேஷமாக எங்கள் அரக்கோணத்தை சுற்றிலும், அரக்கோணம் தாலுக்கு சுற்றிலும் இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை போதருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய குடும்பங்களையும் காத்துக்கொள்ளும், ஊழியங்களை காத்துக்கொள்ளும், சபையை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களை நீர் பாதுகாத்து எந்த தீமைக்கும் விலக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சபையார் எல்லாரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள், சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள சில வசனங்கள், அது முகவுரையாகத்தான் நாம் சிந்தித்தோம். அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் நான் சிந்திப்போமான ரொம்ப போயிடும். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே யார் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான் என்று சொல்லி சில காரியங்களை நாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலே அதை தொடர்ந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக நாம் கவனிக்கலாம். அந்த சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான். போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான் என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்புகிறது. அன்பான தாவீது ஒரு கேள்வியை கேட்டு விடையை அங்கே சொல்லுகிறார். நம்முடைய முன்னால் உள்ள முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட எந்த ஒரு நிருபர்களும் இருக்க மாட்டாங்க. அவரே கேள்வி கேட்டு அவரே பதிலை சொல்லுவார். அதில் அவர் கை திறந்தவர். அவர் ரொம்ப பிடிக்கும் அவருடைய கேள்வி. அதே கேள்வி கேட்டு அதுக்கே அவரே அங்கே பதில் சொல்லுவார். நம்ம நினைப்போம், யாரோ கேள்வி ஆக்குறாங்க போல இருக்குன்னு நினைப்போம். அதுபோல் தாவீதும் இதெல்லாம் அவர் தாவீதுடன் படித்ததுன்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்கள், தாவீது கூட கேள்வி கேட்டு விடைய அவர் சொல்லுகிறார். சரி, நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டியது என்னன்னா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறி சென்ற ஒரு மனிதனை நாம் தியானிப்போம். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த 2 நீங்கள் அதாவது சங்கீதம் 15ஆம் சங்கீதத்திலும் சங்கீதம் 24லும் அநேக சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் பிறகு உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதுபோ யார் ஏறுவான் என்று சொல்லும்போது அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அல்லேலூயா. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அந்த எலியாவை குறித்து நாம் வாசிக்கும் போது எலியா எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் நாம் அங்கே கவனிக்க முடியும். இதில் எனக்கு தொட்ட ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அந்த வசனத்திலே பார்க்கும்போது அதாவது அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் பேசிக்கொண்டு நடந்தே போகிறாங்க. ஆமேன். எனக்கு ஒரு சிந்தனை வந்து, நம்ம 2 பேர் சேர்ந்தா என்ன பேசுகிறோம் யோசிப்போம். பக்திக்குரிய
புறப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். பாருங்க, ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு போறாங்க. ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து, ஆவிக்குரிய அனுபவங்களுடைய வளர்ச்சியை குறித்து அங்கே அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம். கொஞ்சம் நல்லா யோசிங்க. ரெண்டு விசுவாசிகள், ரெண்டு ஊழியக்காரன், ரெண்டு தீர்க்கதரிசி உட்கார்ந்து பேசுறேன்னா நாம என்ன பேசுவோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பற்றி பேசுவோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய காரியங்களுடைய வளர்ச்சியை குறித்து பேசுறோமா, இல்ல பைபிளை எடுத்து இந்த வசனத்தை குறித்து பேசுறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தேவையில்லாத காரியத்தெல்லாம் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எலியா கேட்கிறாரு, எலிசாவிடத்துல, நான் உனக்கு, அவர் என்ன கேட்கிறாரு? படிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, இப்போ நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய என்ன பின்தொடர்ந்து வர்றிய? நீ போப்பா, நான் போறேன், நீ போன்னு சொன்னா கூட நீ கேட்காம நீ என்ன பின்தொடர்ந்து வர காரணம் என்ன என்று அவர் கேட்கிறார். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அவன் என்ன கேட்கிறான்? அதற்கு எலிசா உம்முடைய சொத்தை எனக்கு எழுதி வைங்க ஐயா, உங்க வீடை எழுதி வைங்க ஐயா, உங்க காரை எழுதி வைங்க ஐயா, அப்படியா கேட்கிறாரு? என்ன கேட்கிறாரு? உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் பணம் நமக்கு கை கொடுக்காது, சம்பாதிக்கிற சொத்து சுதந்திரம் கை கொடுக்காது, ஆனால் கர்த்தருடைய வரம் நம்மை கை கொடுக்கும். ஆமேன், அல்லேலூயா. அவர் சொல்றார், உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு. அப்போ ரெண்டு பேர் பேசுறதுல எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் அங்கே இருக்கிறது, ஒரு இனிமையான ஒரு அனுபவம் அங்கே இருக்கிறது. அப்போ அவர் வேற ஒன்றும் விரும்பல. இனி எலிசாவோடு இருந்து ஊழியம் செய்தவன் தான் யாரு? இல்லை, எலிசாவோடு ஊழியம் செய்துட்டு இருந்தவர் தான் யார்? அவன் கேயாசி. எலிசாவோடு கூட இருந்தவன் தான், ஊழியக்காரன் தான், வேலைக்காரன் ஊழியக்காரன் தான். அவன் பேர் என்ன? கேயாசி. அவன் நிலைமை என்னாச்சு? நல்லா கவனிக்கணும் பாருங்க. இவர் எலியா கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்பா கேட்குற? ஆவிக்குரிய ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும். உம்மிடத்தில் உள்ள ஆவிக்குரிய வரங்களை நான் பார்க்குறேன், உம்மிடத்தில் உள்ள வல்லமையை நான் பார்க்குறேன், உம்மிடத்தில் உள்ள அபிஷேகத்தை நான் பார்க்குறேன், உம்மிடத்தில் உள்ள கிருபையை நான் பார்க்குறேன், உம்மிடத்தில் உள்ள பக்தி வைராக்கியத்தை நான் பார்க்குறேன், உம்மிடத்தில் உள்ள மன தைரியத்தை நான் பார்க்குறேன், உம்மிடத்தில் உள்ள மன தைரியம் இதெல்லாம் நான் பார்க்குறேன். அதனால் எனக்கு என்ன வேணும்? ரெட்டிப்பான வர எனக்கு வேணும். அப்போ அவர் என்ன பார்த்து சொல்றாரு 10ஆம் வசனத்தில்? அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இல்லாவிட்டால் கிடையாது. நீ இடத்துல என்ன கேட்ட? அரிதான காரியம்பா, அரிதான காரியம். ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் சில கிருபைகள் வரங்களை எனக்கு கொடுத்திருந்தார். அப்போ இன்னும் ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும் வரந்தாருன்னு கேட்டுட்டே இருப்பேன் நான். அந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட கிருபைகள் தான் இன்னை வண்டி ஓடின்னு இருக்கு. அப்போது கிருபைகளை கேட்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் ஊழியத்தில் இருந்தவர் பின்மாறி போயிட்டார். எல்லா வேலைகளை விட்டு வந்தவர் 3 வருஷம் ஊழியம் செய்துட்டு 4வது அப்போவெல்லாம் 3 வருஷம் லீவ் போட்டுக்கலாம்.
3 வருஷம் லீவ் போட்டு வெளிநாட்டெல்லாம் போய் சம்பாதிச்சுட்டு வந்து திரும்ப அந்த டியூட்டியில் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. அப்போது இவர் வந்து 2-3 வருஷம் வேலையை லீவ் போட்டுட்டு எங்கள் கூட இருந்து ஊழியம் செய்கிறார். திடீர்னு அவர் பின்வாங்கி போயிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டார். அப்போ தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர் கேட்குறாரு, அவருக்கு பேரை சொல்லி, அவருக்கு கொடுத்த கிருபையை உனக்கு தரட்டான்னு கேட்டார் ஆண்டவர். அவருக்கு கொடுத்த கிருபையை உனக்கு நான் தாரேன்னு. நான் சொன்னேன், ஆண்டவரே அவருக்கு கிருபை எனக்கு வேண்டவே வேண்டாம், உம்முடைய கிருபை எனக்கு தாரும். அல்லேலூயா. அவருடைய கிருபை எனக்கு வேண்டாம், உம்முடைய கிருபை எனக்கு தாரும். யோசித்து பாருங்கள், நாம் அவருடைய கிருபையின் மேல், அவருடைய வரத்தின் மேல், வல்லமையின் மேல், அவருடைய அபிஷேகத்தின் மேல் நாம் தாகமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்றார், நீ ஒரு அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. அப்போ என்னன்னா, கவனமாக எலியாவை பின்தொடரணும். சொல்லுவாங்களே இந்த கண்கொத்தி பாம்பா, என்ன சொல்லுவாங்களே, கண்கொத்தி பாம்பு எப்படி இருக்குமா, அப்படியே இருக்குமா, அதுபோல அப்படியே பார்க்கணும், பார்த்து கொண்டே இருக்கணும். அதான் அரிதான காரியம். ஏன்னா நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே இந்த எடுத்துக்கொள்ளுதல் நடக்கும். இமைப்பொழுதுனா கண்ணை மூடி திறக்கிற நேரம், இந்த ஒரு நிமிஷம். அப்போ இந்த ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே அவருடைய வருகை இருக்கும். அவருடைய வருகை இருக்கும்போது மரித்தோர் என்ன செய்வார்கள்? உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மர்வமாக்கப்படுவோம். இதெல்லாம் எத்தனை நேரத்தில் நடக்குது? ஒரு இமைப்பொழுதுல ஒரு நிமிஷம் நடக்குன்னு சொல்றார். ஒரு இமைப்பொழுது இல்லாவிட்டா ஒரு நிமிஷம். அப்போ இந்த கண்ணை மூடி திறக்கும்னு நடக்கிற காரியம். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளவு கவனம் சிதறக்கூடாது. ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், மிகவும் மிகவும் கவனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிற பொல்லாத ஆவிகள் உண்டு. கடந்த முறை ஒரு முறை அடிக்கடி நம்ம பத்திரிகை டிவியில் பார்க்கலாம். லட்சக்கணக்கில் பேங்கில் பணம் எடுத்துக்கொண்டு வருவாங்க, மோட்டார் சைக்கிளில் கொண்டு வைப்பாங்க, இல்லை காரில் வைப்பாங்க. ஏன்னாவது ஒருத்தர் இவங்க பேக்கில் லட்சக்கணக்கில் பணம் இருக்கும். 10 ரூபா 100 ரூபா போட்டுக்கிண்டு, சார் இது உங்கள் ரூபா தானேன்னு பார்ப்பான், சொல்லுவான். இவருடனே பேக்கை அங்கேயே வச்சுட்டு உடனே என்ன பண்ணுவார், அந்த 10 ரூபாய்க்காக குனிஞ்சு 10 ரூபா எடுக்க முன்னே திரும்பி பார்த்தா இவனு 2 லட்சத்தை பேங்க்லேயே காணாது. கொஞ்சம் கவனத்தை பிசாசு இன்றைக்கு திசை திருப்பி இருக்கிறதை கொள்ளையடிக்கிறான். அப்படி நம்முடைய கவனம் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ எலிசா எலியாவின் மேல் சரியான ஒரு கவனம். ஆனால் பேசிக்கொண்டு தான் போகிறாங்க. என்ன செய்கிறாங்க? பேசிக்கொண்டு தான் போகிறாங்க. பாவம் இல்லாத பேச்சு, பரிசுத்தம் நிறைந்த பேச்சு, பொறாமை இல்லாத பேச்சு, மற்றவங்களை குற்றப்படுத்தாத பேச்சு, ஒரு மகிமையான பேச்சு, ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேச்சு, ஒரு வல்லமை மிகுந்த ஒரு பேச்சு, ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு பேச்சு, ஒரு வாஞ்சை நிறைந்த ஒரு பேச்சு. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் 2 பேர் கூடி பேசும்போது எதை பேசுகிறீர்கள்? பேசும்போது கவனம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாளில் நாம் ஒரு 5-6 வருஷம் இருக்கும், பெல்லூரில் நின்றுட்டு ஒரு ஹோட்டலில் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வரேன். காரில் ஏற போகிறோம். பக்கத்தில் ஒருத்தன் அதில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஏற போகிறான். ஒருத்தன் சார் உங்கள் சட்டையில் ஏதோ ஒன்று இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறான். இவன் திரும்பி பார்க்க முன்னே அடிச்சுட்டு போட்டான். பார்த்துங்களேன், ஒரு சின்ன ஒரு கார், சார் ஏதோ சட்டையில் இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே நிற்கிறோம், அவன் அந்த பக்கம் நிற்கிறாங்க, ஒரு 10 அடி தள்ளி வண்டி. சார் ஏதோ ஒன்று இருக்குது சார். அதுக்கு முன்ன திரும்பி பார்த்தா இங்கே ஒன்றும் இல்லை. திரும்பி பார்க்க முன்ன பேக்கில் இருந்த பணம் போச்சு. எவ்வளோ கவனம்! நான் பேங்கில் போனேன், பணத்தை எடுத்தேன். இது அவசர பணம், வியாதிக்கு கட்ட வேண்டிய பணம், அவன் TMC கட்ட வேண்டிய பணம், பத்திரமா எடுக்கணும், அந்த கவனம். உன்னுடைய குறிக்கோள் என்ன? பேங்கு பணம் எடுக்கணும், நேரே கொண்டு போகணும், கட்டணும். ஆனால் திசை திருப்புற சத்துரு இடையில வருவான். நல்லா கவனிக்கணும், நீங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் கவனிக்கணும். ஆமேன். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. பாருங்கள், இந்த தாவீதுடைய வாஞ்சை. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், ஐயா, அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். அந்த வாஞ்சை, அந்த தாகம், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். அப்போ நம்ம 2 பேர் உட்கார்ந்து பேசுகிற வேளையில் ஆவிக்குரிய ரகசியங்களை பேசணும், பைபிளை பேசணும், வசனங்களை பேசணும். நான் எல்லாம் அந்த காலத்தில் ஒரு நல்ல ஊழியக்காரர் கிடைச்சா விடவே மாட்டேன். என்னுடைய மனைவியுடைய அக்கா வீட்டுக்காரர் இங்கே வந்திருக்க ஆல்பர்ட் ஜோசப் இறந்துட்டார். நல்ல வேத அறிவுள்ள மனுஷன், ரொம்ப பைபிள் காலேஜ் எல்லாம் படித்து பைபிளுக்கு இந்துஸ்தான் பைபிள் காலேஜ் டீச்சர் அவராக இருந்தவர், ECIயில் பெரிய டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர், நல்ல ஊழியக்காரர். இங்கே வருவார் எங்களை பார்க்க. ஒரு 2 நிமிஷம் கிடச்சா போகிறோம், ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அவட்ட கேட்பேன். கரெக்டாக அவளைக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை விசுவாசிகள் ஊழியக்காரர் வீட்டில் வந்தால் பைபிளை எடுத்து வச்சுட்டு, பாஸ்டர் இந்த வசனத்தில் எங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த வசனத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்குது, இல்லைன்னா வேற ஒரு காரியங்கள், ஆவிக்குரிய காரியம் எத்தனை பேர் பேசுகிறோம்? யோசித்து பாருங்க. தாவீதுடைய குறிக்கோள் என்ன? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி வேற பார்க்கக்கூடாது. பார்த்து குட்டிச்ச ஒரு ஆச்சுது அவனுடைய வாழ்க்கை. பிறகுதான் மனம் திரும்பி இப்போ கர்த்தருடைய மகிமையை பார்க்குறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனம் வரையிலும் நீங்கள் வாசியுங்கள். பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று. நல்லா கவனியுங்கள். ஒவ்வொரு ஆளுக்கு என்ன தெரியுமா? நான் தேறிட்டேன். எப்படி? அன்னை இங்கே ஒரு சகோதரி அடிக்கடி என்னடா சொல்லுவாங்க, நினைப்பு பிழைப்பை கெடுக்குதுன்னு. எப்படி? நினைப்பு பிழைப்பை கெடுக்குதுன்னு எங்கள் ஒரு விசுவாசி ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது அவங்க? கிண்டலை இல்லை, உங்களை சொல்ல மாட்டாங்க, என்ன தான் சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, அதுபோல் அநேகுடைய நினைப்பு என்ன தெரியுமா? இப்போ நான் அடைந்தாயிட்டு, எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் அடைஞ்சாச்சு. ஒரு இசைவாசி கேசியவாசிகிட்ட கேட்டு பாருங்களேன், எனக்கெல்லாம் தெரியும். என்ன அந்த மாதிரி ஒரு பாட்டுக்காரங்களா எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே மாட்டான். எனக்கு தெரியும், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். நீ எண்ணாதே, அடைஞ்சாச்சுன்னு நினைக்காத, முற்றும் தேறினவன் மட்டும் நினைக்காத. எலிசா சில காரியங்களை கற்றுக்கொண்டார் எலியாவோடு இருந்ததுனால. ஆனால் எலிசா என்ன சொல்றாரு? நான் கற்றுக்கொண்டதெல்லாம் ஒன்றும் இல்லையா, கொஞ்சம்தான். ஆனால் எனக்கு தேவையுடைய ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வேணும். நான் அடைஞ்சாச்சு, நான் அதில் திருப்தி கொள்ளவே மாட்டேன். எத்தனை பேர் தேவனுடைய கிருபையில் திருப்தி கொண்டு இருக்கிறீங்க? தேவன் கொடுத்த ஆவிக்குரிய காரியங்களில் திருப்தி கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் செய்கிற ஊழியத்தில் திருப்தி அடைந்து இருக்கிறீங்களா? இல்லை கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் திருப்தியோடு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அடைந்தாயிற்று, நல்லா இருக்கு, அந்த அடைஞ்சாச்சு, எனக்கு தெரியும், இவர் பேச யாரு, கேட்க யாரு. அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய், நான் எதற்காக தேவன் என்னை பிடித்து கொண்டாரோ அழைத்து கொண்டாரோ அதை அடைந்து கொள்ளும்படி ஆசையாய். அப்போ நம்ம ஆசையாய் தொடரும் போது நம்முடைய கவனம் என்ன செய்யாது, செதறாது. இடது பக்கம் வலது பக்கம் பார்க்க மாட்டோம். அங்கே ஒரு பொருள், அங்கே தான் கண்ணு போகும், அங்கே தான் நம்முடைய கண்ணு போகும். இடது பக்கம் என்ன இருக்கு வருதுன்னு பார்க்கவே மாட்டோம். அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. ஆமாம், ஆசையா. சிலவங்க ஆசை இல்லாத வருவாங்க, சர்ச்சுக்கு வரது கூட அப்படிதான். ஆசையே இருக்காது, விருப்பமே இருக்காது. ஆசை உள்ளவெல்லாம் 8 மணிக்கு சர்ச்சுன்னு ஆசை உள்ளவெல்லாம் 7:30 மணிக்கே வந்துடுவான். ஆமாம், 10 மணி சர்ச்சுன்னா 9:30 வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அதான் ஆசை. ஆசையாக தொடர்கிறேன். அல்லேலூயா. ஆசை. இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தேன் போதும், அதல்ல, வாசித்து கொண்டே இருப்பான். ஆசை தீர வாசிப்பான். ஐயா அல்லேலூயா. ஏன்னா அது ஞானப்பால் அல்லவா. ஞானப்பால ஆசை தீர என்ன செய்யலாம், வாசிக்கலாம், குடிக்கலாம். ஆமென். ஆசையாய் நான் என்ன செய்கிறேன், ஆசை இல்லாமல் தொடர்க. ஆசை இல்லாத வரக்கூடாதுங்க. ஆசை இல்லாத, விருப்பம் இல்லாத ஊழியத்துக்கு வரவே கூடாது. ஆசை இல்லாத சர்ச்சுக்கு வரவே கூடாது. விருப்பத்தோடு கூடிய ஜெபம். ஆமா, இதுதான் இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு, சகோதரரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். 15ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு என்ன சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு சொல்வேன் என்று சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அதன்படி நீ வேறே சிந்தை எந்த காரியத்திலேயாவது, அதாவது நீ லெக்கை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நீ லெக்கை நோக்கி தொடரும் போது, சில காரியத்தில் உன் சிந்தை மாறும்போது தேவன் அதை உங்களுக்கு, அப்பா உன் சிந்தை மாறிட்டப்பா, உன் தரிசனம் மாறிட்டு, உன்னுடைய தரிசனம் மாறிட்டு, நீ உன்னுடைய அழைப்பை கடந்து செஞ்சிட்ட, உன்னை நான் அழைச்சது இதுக்கு, ஆனால் இப்போ நீ போய்கொண்டிருக்கிற பாதை வேற, உன்னை நான் தெரிந்து கொண்டது இதற்காக, ஆனால் நீ போகிறது வேற. பாருங்க எவ்வளோ அழகாக சொல்றார். எந்த காரியத்திலாவது அவர், ஆகையால் நம்ம தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்தில், ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் வேறே சிந்தையா, ஏதாவது ஒரு காரியம், அதாவது அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகிற நாம், அதை விட்டு வேறு ஏதாவது எந்த காரியத்தில் ஒரு சிந்தை நமக்கு போனாலும் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். 18ஆம் வசனத்தில், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடே சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். உன்னுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய ஆசை இலக்கை நோக்கி தொடர்ந்து பரலோகத்துக்கு போகணும்னு ஆசையா. நம்மெல்லாம் யாத்ரீகர்கள், நம்மெல்லாம் ஓடுகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறவர்கள். பரலோகத்துக்கு நோக்கி இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த சிந்தையிலேயே இருக்க வேண்டும். நம்ம தொடர்பு
இப்போ நீங்கள் வந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏறி போகிறீங்கன்னா உங்கள் சிந்தை எங்கே தான் இருக்கும்? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஆவடியில் இறங்க மாட்டீங்க, திருவள்ளூரில் இறங்க மாட்டீங்க. உங்கள் சிந்தையில் எங்கே தான் இருக்கும்? அங்கே தான் இருக்கும். அது நம்மோட அத்தனை பேர் ஆவடியில் இறங்கியிருப்பாங்க, அந்த பக்கம் இல்லை அம்பத்தூரில் இறங்கியிருப்பாங்க, எல்லாம் இறங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இறங்க மாட்டோம். நம்ம அங்கே இருப்போம். நம்ம சிந்தை எங்கே? சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அதே நம்முடைய சிந்தை. இதை விட்டுட்டு நாம் திருவள்ளூரில் இறங்க மாட்டோம், பட்டாவரத்தில் இறங்க மாட்டோம், ஆவடியில் இறங்க மாட்டோம், அம்பத்தூரில் இறங்க மாட்டோம், பெரம்பூரில் இறங்க மாட்டோம். ஐயோ எத்தனை பேர் இறங்கி போகிறாங்க, நம்ம போயிடுவோன்னு போக மாட்டோம். போமா? அப்போ இந்த அறிவு நமக்கு இருக்க? ஏன் இதை ஆவிக்குரியத்தில் இந்த அறிவு நமக்கு இல்லாத போச்சுது? கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, ஒருவேளை வேறே உங்களுக்கு ஒரு சிந்தை இடையில உங்களை கிராஸ் பண்ணும். இப்போ நீங்கள் பரிசுத்த சிந்தையை நோக்கி போகும்போது வெளியில் ஏதாவது சிந்தை வந்து என்ன பண்ணும்? கிராஸ் பண்ணும். உங்களை என்ன செய்யும்? கிராஸ் பண்ணும். பாருங்க, நல்லா கவனிக்கணும். நீங்கள் எனக்கு அந்த அந்த இது அந்த அந்த இதுங்க என்ன 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அந்த 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எனக்கு அந்த தொட்ட வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் ஒன்று கிராஸ் ஆகுது. உங்களை பிரிக்க ஒன்று கிராஸ் ஆகுது. என்ன கிராஸ் ஆகுது? அக்கினி ரதமும். அக்கினின்னா நெருப்பு, சூடு. அக்கினி என்ன? நெருப்பு, சூடு. பாருங்க, இவங்களை பிரிக்குது. அக்கினி நெருப்பும், அக்கினி ரதமும், அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. சில போராட்டங்கள், அக்கினி போன்ற போராட்டம், நெருப்பை போன்ற போராட்டம். சில சொல்லுவாங்க, இல்லை நான் நெருப்பில் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. எங்கே நிற்பாங்களாம்? நெருப்பில் நிற்பாங்க. நீ நெருப்பில் ஏன் போய் நிற்கிறாயா? தேவ பிரசன்னத்தில் நில்லு. அல்லேலூயா. தேவனுடைய கருத்துக்குள்ள நில்லு, தேவ பிரசன்னத்தில் நில்லு. நெருப்பில் ஏன் நிற்கிற? அன்னையுடைய வாயின் வார்த்தை தான், நான் நெருப்பில் நிற்கிறேன். என் நெருப்பு கிராஸ் ஆச்சு. உன்னையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் பிரிப்பதற்கு ஒரு நெருப்பு அங்கே உள்ள வருது. எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? நெருப்பு ரதம்னு கேட்டிருக்கிறீங்களா? நெருப்பு குதிரைன்னு கேட்டிருக்கிறீங்களா? இல்லையே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு சக்தி கிராஸ் ஆகுது. எதுக்காக? நீ வந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. என்ன கண்டிஷன்? என்ன? பார்த்தா தான் உனக்கு கிடைக்கும். அதுக்கடையில் என்ன வருது? வரல. ரெண்டும் நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க, பேசி கொண்டு போயிருக்கிறாங்க. சாதாரண ஒரு ரதமோ ஒரு குதிரையோ அல்ல, அக்கினி, தீ, நெருப்பு. இவங்க கிராஸ் ஆகுது. அப்போ அக்கினி, தீயும் நெருப்பு இவங்களோட நேரம் வந்தால் நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு பயம் உண்டாகும். அப்போ கொஞ்சம் திசை திரும்பும். இப்போ நீங்களே பார்க்கலாமா, 2 பேர் சேர்ந்து போச்சுல, சிலர் குனிஞ்சு காலில் 2 முள் எடுப்பாங்க. அப்படிதானே? முள் குத்திச்சேன்னு என்ன செய்ய போகிறதில்ல, அவங்க போகிறானேன்னு நம்ம நடந்து போக போகிறதில்ல. அப்போ கொஞ்சம் கூட என்ன பண்ணும்? குத்தம். நல்லா யோசிங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவனுடைய பிள்ளையே, எவ்வளோ ஜாக்கிரதையாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டியது இருக்கிறது. ஏதோ உடனே அங்கே அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஞானசானம் பெற்றோன்னா பல்லவத்துக்கு டிக்கெட்டு கிடச்சாச்சு, அபிஷேகம் பெற்றோன்னு டிக்கெட்டு கிடச்சாச்சு, காணிக்கை தசவம் கொடுத்த டிக்கெட்டு கிடச்சாச்சு, தெருவில் போய் இயேசுவே ரட்சகன்னு சொன்ன ஒன்றும் கிட்டாது. அப்படி பேசின ஆண்டவர் கடனாளி அல்ல. நீ என்ன செய்தியோ உனக்கு கொடுப்பார் ஆண்டவர். பரலோகத்தை தவிர பூலோகத்தில் எல்லாம் உனக்கு கொடுப்பார். அதை இவன் என்ன சொல்றான்னா, கர்த்தனை கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தாருன்னு பெருமையா பேசுறான். கர்த்தனை வீட்டை கொடுத்தாரு, எனக்கு ஆட்டை கொடுத்தாரு, மாட்டை கொடுத்தாரு, கோழியை கொடுத்தாரு, பில்டிங்கை கொடுத்தாரு, காரை கொடுத்தாரு, பிளைனை கொடுத்தாரு, தீவை கொடுத்தாரு, கல்லூரியை கொடுத்தாரு, மருத்துவமனையை கொடுத்தாருன்னு சொல்றான். அதெல்லாம் எதுக்காக கொடுத்தாரு? எதுக்காக கொடுத்தாரு? நீ நித்திய ஜீவனுக்கு போகக்கூடாதபடி பரலோகத்தின் மகிமையை இழந்து உன்னுடைய அந்த அவனுடைய குறிக்கோளை திசை திருப்பதான் இவைகள் எல்லாம். பிரைஸ் தி லார்ட். இந்த அரக்கோணத்து ஊழியத்து வந்த ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். காலேஜ் படிக்கச்சில எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு முன்னே எனக்கு சென்னையில் ஒரு நண்பர் இருந்தார், நல்ல அமைக்குரிய நல்ல ஊழியக்காரர். அவருடைய மெயின் சபையில்
ஹாஸ்டல் பிள்ளைகள் எல்லாம் உண்டு. அவங்களுக்காக ஃபாரின் பணம் கொஞ்சம் வரும், அதை வச்சு ஹாஸ்டல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு அவங்க ரொம்ப பழக்கம். ஒரு நாள் அங்கே வந்துட்டார். பாஸ்டர், உங்கள் பிரதர் உங்களுடைய கஷ்டத்தை நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒரு 5 பிள்ளைகளை எடுத்து நீங்கள் ஒரு ஹாஸ்டல் மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க, அந்த வீட்டு வாடகை நாங்கள் கொடுக்குறோம், 5 பிள்ளைகளுக்குள்ள சாப்பாட்டுக்குரியதை கொடுக்குறோம், அப்போ உங்களுக்கும் அதில் சாப்பாடு நடக்கும், பிறகு 5 10 ஆக்கலாம், 10 நீங்கள் 20 ஆக்கிக்கலாம் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் நிறைய சொன்னார். ஆனால் உண்மையில் அது நல்லதாக இருந்தது. ஏன்னா ஏழை பிள்ளைகளை வளர்க்குறது என்ன தான் நல்லது தான், இல்லை தப்பு இல்லை. ஆனால் நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் போங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். என்ன ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, நான் என்னுடைய கவனத்தை ஹாஸ்டல்லையும் ஒர்க் ஷாப் நடத்துறதுலையும் பள்ளிக்கூடம் நடத்துறதுலையும் இதெல்லாம் நான் திசை திருப்ப விரும்பலை பிரதர். ஏதோ ஆண்டவர் கொண்டு வந்தார், அவருடைய ஊழியத்தை செய்ய கொண்டு வந்தார், அதை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன், நான் ஜெபிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்ச பிறகு என்னட்ட எனக்கு ஒரு இது. அப்போ ஜீவானந்தம் அந்த காலத்தில் ஏதோ டிவியில் பேசுகிறார், டிவியில் இந்த ரேடியோவில் பேசுகிறார், டிவியில் இப்போ தானே வந்துச்சு, ஏதோ பேசுகிற வேலையில் இல்லை ஒரு பத்திரிகை படித்தானே சரி ஞாபகம் இல்லை, ஒன்று ஆண்டவர் ஆயா வேலைக்கு அழைக்கல, ஒன்று ஆண்டவர் என்ன வேலைக்கு அழைக்கல, ஆயா வேலைக்கு ஒன்று அழைக்கலையான்னு அவர் பேசுகிறாரு. எனக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் கிடச்சது. ஆயாக்க வேலை என்ன? அப்போ நம்முடைய சபையில் 7 என்ற ஒரு விசுவாசி இருந்தாங்க, அவங்க ஸ்கூல் நடத்துனாங்க. அவங்க ஆயாக்க வேலை என்னன்னா, அங்கே வார குழந்தைகள் பேண்டு போவும் கக்கூசுவும் லெட்டின் அதெல்லாம் துடைக்கிறது பழுகுறதெல்லாம் அதான் வேலை. கரெக்டாக அந்த பாட்டி எனக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு ஆண்டவர். இந்த வேலை செய்ய சொல்றியா நீ? ஒன்று நான் எதற்கழைச்சேன்? மற்றவர்களுக்கு கோமணத்தை கட்டி விடவும் மற்றவர்களுக்கு இது களவும் தான் ஒன்று அழைச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நம்முடைய கவனம் திசை திருப்பாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ளணும். கிராஸ் ஆகும், இங்கே நெருப்பு கிராஸ் ஆகும், அக்கினி ரதம் கிராஸ் ஆகும், அக்கினி குதிரை கிராஸ் ஆகும். உன்னையும் எலியாவையும் உன்னையும் தேவனுடைய அன்பையும் விட்டு பிரிப்பதற்கு இதெல்லாம் உன்னை இடையில கிராஸ் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? கிராஸ் ஆகிறது போயிட்டே இருக்கட்டுங்க. நீ உன் கண்ணெல்லாம் எலியாவை மேலே தான் இருக்கணும். பாருங்க, அந்த நேரத்தில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். 12வது சொன்ன அதை எலிசா கண்டு. ஹல்லேலூயா, அதை எலிசா கண்டு. எல்லாம் சொல்லுங்களா, அதை எலிசா கண்டு. ஆமென். பைபிள் படிச்ச எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது எலிசா காணல, குதிரை மறைச்சது. அநேகர் சாட்சி அதான் சொல்லுவாங்க. நான் ஜோம்னு இன்னும் கூட இப்போ கூட யூடியூப்பில் பார்க்குறானே தான் சொல்லுவாங்க. ஐயா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, திடீர்னு அங்கே எனக்கு கொஞ்சம் வேலை வந்துச்சு, அதனால் எளியில் போய் அதில் என்ன பண்ணேன், வேலை செய்துட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் உங்களுக்கு வரும். ஆமாம், பிரிக்கும், கிராஷ் ஆகும், வேலை கிராஷ் ஆகும், சொந்தக்காரன் கிராஷ் ஆகும், செல்போன் கிராஷ் ஆகும், எல்லாம் கிராஷ் ஆகும். ஆமாம், எல்லாம் உங்களை கிராஷ் பண்ணும். எதுக்கு? எதுக்கு? நீங்கள் கண்டுடக்கூடாது, தேவ மகிமையை பார்க்கக்கூடாது, தேவ பிரசன்னத்தை உணரக்கூடாது. அப்புறம் பாருங்க, அநேகர் இடம் சொல்லுவாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தேன், கடைசியில் தான் என்னதோ சொன்னீங்க, நான் கேட்கல. அப்போ எங்கே போனீங்கன்னு கேட்டா, அப்போ தான் யாரை கதவு தட்டுனாங்க, அப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு, அப்போ தான் அடுப்பில் பால் வச்சுருந்தோம், பொங்குச்சு, சூன்னு சத்தம் கேட்டது. இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் நீ தேவ சமூகத்தில் உட்காரணும். ஆமேன். இப்போ மார்த்தாளுக்கு ஒரு பிரச்சனை அதுதான் அங்கே வந்துச்சு. மரியா ஒதுக்கி வச்சு தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா. ஆமேன். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், மார்த்தாளோ பற்பல வேலைகளினால. சகோதரியை குறை சொல்ற அளவுக்கு வந்துட்டாவோ. யாரை குறை சொல்ல அளவுக்கு? மரியாளை குறை சொல்லுற அளவுக்கு வந்துட்டா. சிலரை பார்க்கலாம், தேவையில்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வாங்க, செய்ய வேண்டிய வேலையை அப்ப செய்ய மாட்டாங்க. தேவையில்லாத வேலை, சமையல் பண்ற வேலையில பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பணும். அவன் வீட்டுக்காரன் வருவான், சமையல் பண்றியா?
இல்லை இப்போ தான் ஜெபத்தை முடித்தேன். போடுவான் 2 இடுப்பிலோடையும் பல்லிலோடையும் கன்னத்திலோடையும். ஏன் உனக்கு சமையல் பண்ணி முடிச்சுக்கணும் வந்து உட்காந்து ஜெபம் பண்ண வேண்டியானே? எந்த வேலையானாலும் செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு திருப்தியாக வந்து உட்காந்து ஜெபம் பண்ணணும். நீ அதை விட்டுட்டு ஒரு ஒழுங்கு கிடையாது, ஜெபிக்கலாம் ஒழுங்கு கிடையாது, சமையல் பண்ணுறதுலையும் ஒழுங்கு கிடையாது. பெருமையாக சொல்கிறது என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர் தான், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். அது ஏன் தப்பு? நீ எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு அந்த மனுஷன் போனனால தான் நீ இன்னைக்கு சரியாக சமையல் பண்ணாமல் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிண்டு உட்காந்துட்டு ஏதோ ஒன்று காய்ச்சி எடுத்து அவர் வந்தோடனே அதே சாப்பிடுங்க. ஓயோ எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போவார். நீ எதை கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார். அவர் எதை கொடுத்தாலும் நீ வாங்கவும் ரெடியாக இருக்கணும். அதை நீ புரிஞ்சுக்கொள்ளணும். நீ எதை கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார், ஆனால் அவர் கொடுத்ததை நீ வாங்கணும். ஆமாம், நல்ல கவனிங்க. உன்னை கிராஸ் பண்ணும் சில நெருப்புகள், சில தீய சக்திகள், சில வல்லமைகள், சில போராட்டங்கள், சில இச்சைகள், சில கோபங்கள், எரிச்சல்கள், சில மனஸ்தாபங்கள், சில சண்டைகள், சில சச்சரவுகள், சில இச்சைகள், சில ஆசைகள் உன்னுடைய கவனத்தை சிதைதிருப்பதற்காக உன்னை கிராஸ் ஆகும். அது அக்கினி நெருப்பாக இருக்கலாம், அக்கினி குதிரையாக இருக்கலாம், இல்லை அக்கினி சம்பந்தமான எந்த காரியமாக இருக்கலாம். அது உன்னை சுட்டரிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய கவனம் எலியாவை பின்தொடர்வதே, உன்னுடைய கவனம் இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்வதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே 2 பேர் பேசும்போது நாம் எதை பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் என்று யோசிக்கணும். நீங்கள் டிவியில் சில விவாதங்கள் நடக்கும், நல்லா கேட்கலாம் எல்லாரும் இல்லையா? யாராவது ஒரு ஆள் அந்த விவாதத்தில் இல்லாத ஒரு கட்சியை பற்றி ஆளை பற்றி பேசுவாங்க. உடனே அங்கே நிறைய ஆளர் இருப்பார். அவங்கள பற்றி நம்ம இப்போ என்ன செய்யக்கூடாது? ஏன்னா அவங்க இங்கே இல்லை, அரங்கத்தில் இல்லை. அரங்கத்தில் இல்லாதவங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம அப்படி இல்லையே, அரங்கத்தில் இல்லாதவங்களை குறித்து தான் பேச்சு. 2 பேர் கூட்டிட்டா 3வது ஆளை குறித்து தான் பேச்சு. நீங்கள் இப்போ யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. 2 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் நீங்கள் ஒன்று பேசுங்க, உங்கள் காரியத்தை பேசுங்க. 3வது ஆளை கொண்டு வர உலக மனுஷன் அனுமதிக்கல. பைபிள் எப்படி அனுமதிக்கும்? உலக மனுஷன் அனுமதிக்கலைங்க. நல்ல கவனிக்க. 2 தீர்க்கதரிசி பேசுனா 3வது தீர்க்கதரிசி தான் பேசுகிறான். 2 பாஸ்டர்மார் கூடுனா 3வது பாஸ்டர் மாதிரி பற்றி பேசுகிறான். 2 விசுவாசி கூடுனா 3வது விசுவாசியை பற்றி பேசுகிறான். எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்களை பேசி தான் கடைசியில் ஐயோ நேராச்சு. அது அடுத்தவங்களை பற்றி பேசினா நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஒன்றை பற்றி நீயே பேசிப்பார், அப்போ நேரம் போகிறது தெரியும். எத்தனை பேர் அப்படி பேசுகிறோம்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன். அடுத்ததான் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். சங்கீதம் 2 வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 18 சங்கீதம் 50வது சங்கீதம் 18 22வது வசனம் வரை வாசிங்க. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விசுவாசியே, ஊழியக்காரனே, நீ யாரோடு போகிறாய்? எலியாவோடு எலிசா போனார் ஐயா. ஆமென். எலியாவோடு யார் போனது? எலிசா போனார். நீ யாரோட போற? நீ ஒரு விசுவாசி தானே, ஒரு ஊழியக்காரன் தானே. நீ யாரோடு போற? பரிசுத்தவான்களோடு போகிறியா? இல்ல. அவர் சொல்றார், நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்தும் போகிற. திருடனை காணும்போது அவனோடு நீ ஒருமித்து போகிறாய். அடுத்து என்ன சொல்றாரு? விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். நீ உட்கார்ந்து யாருக்கு விரோதமாக பேசுற? உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசுற. இன்னைக்கு அநேக பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த கொள்ளை நோய், இந்த மண்ணாங்கட்டி வரலாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம தாங்க. அதுதான் பைபிளில் கரெக்டாக சொல்கிறார் இல்லையா?
என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றார். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு, ஆனால் பேசலதான் நம்ம எல்லாம் ஒரே விசுவாசி, ஒரே தாயின் பிள்ளைகள், ஒரே தொப்புள் உறவு. இப்போ இலங்கையில் பிரச்சனை நடந்தோடனே தமிழ்நாட்டுக்காரன் சொன்னான், இலங்கைக்காரங்கெல்லாம் நமக்கு யாரு? தொப்புள் உறவு. ஆமாம், தொப்புள் உறவு. நல்லா யோசிங்க, தொப்புள் உறவு. ராஜீவ்காந்தி மரண சம்பவத்தினால இன்னும் 7 பேர் சிறையில் கிடக்கிறாங்க. 10, 20, 30 வருஷமா. அவர் விடுதலை ஆக்கினா காங்கிரஸ்காரன் சொல்கிறான் விடுதலை ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் அடுத்த விடுதலை அவன் தொப்புள் உறவுன்னு சொல்கிறான். என்ன செய்யறான்? எனக்கு தொப்புள், உனக்கு தொப்புள் இருந்தால் தானே அங்கே உறவு இருக்கும். அதுதான் கட் பண்ணி விட்டுட்டாங்களே அந்த காலத்திலேயே, பிறந்த உடனே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே உனக்கு என்ன உறவு? இவைகளை நீ பேசும்போது நான் எப்படி இருந்தேன்? ஆமாம், அவருக்கு காது நினைக்கிறாங்க, காது கேட்காது அவருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம். அவர் எங்கே இருக்க? இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று ஆகிலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகள் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. ஆமென். இதெல்லாம் யார் பேசுறான்? நான் தேவனை மறக்கிறவன் தான் பேசுவான். தேவனை மறந்து தான் உட்கார்ந்து பேசுவான். தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்கும்படி பேசுகிறவன், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுகிறவன், தேவனை மறந்தவன் தான் பேசுவான். தேவனை ஞாபகம் வச்சுருவன் பேசவே மாட்டான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே. அந்த 18ஆம் வசனம், சங்கீதம் 50:18, உனக்கு பங்கு உண்டு. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் இந்த செய்தியை நான் தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் தொடர்ந்து நான் பேச போனால் அது முடிவில்லாத போயிடும், நேரம் போயிடும். அதனால் எல்லோரும் நீங்கள் ஜெபத்தில் இருங்க. உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் 2 பேர் கூடும்போது என்ன பேசுகிறோம்ப்பா? நாங்கள் என்ன பேசுகிறோம் ஆண்டவரே? அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம். அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். அன்பானவரே, நீ பரலோகம் போவதற்கு தடையாக இருக்கக்கூடாது, மர்வமாவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. 2 பேர் பேசிக்கொண்டு போகும்போது தான் அங்கே எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா அதை பார்க்கக்கூடாதபடி சில சக்திகள் அங்கே போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். நெருப்பு ரதம், நெருப்பு குதிரை அவளை கிராஸ் பண்ணுறதை நாம் பார்க்கிறோம், பிரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எலிசா எலியாவின் மேல் கண்ணும் கருத்துமாய் இருந்ததினாலே அந்த இரட்டிப்பான நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான் ஆண்டவரே. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவன் கண்டான் ஆண்டவரே. எலியா காற்றின் மேல் ஏறி போனான். ஆமென், அல்லேலூயா. பரலோகத்துக்கு யார் ஏறுவான்? உம்முடைய பர்வத்தில் யார் ஏறுவான்? ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதவர்கள், மற்றவர்களை பற்றி அவதூறான வார்த்தைகள் பேசாதவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களோடு பேசுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. அதனால் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுகிறவர்கள், திருடனை காணும்போது அவனோடு ஒத்து போகிறவர்கள், விபச்சாரரோடும் பங்கு வைத்து கொண்டு பேசிக்கொண்டு தெரிகிறவர்கள், மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுகிறவர்கள், அங்கே பரலோகத்தில் போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் 2 பேர் கூடும்போது யாரை குறித்து இந்த செய்தியை ஒருவேளை நீங்கள் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2 தீர்க்கதரிசி கூடுனா 3வது ஒரு தீர்க்கதரிசியை பற்றி தான் பேசுவான். 2 பாஸ்டர் கூடுனா 3வது பாஸ்டர் பற்றி தான் பேசுவான். 2 விசுவாசி கூடுனா 3வது விசுவாசியை பற்றி தான் பேசுவான். நீ அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளவே முடியாது, எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. பிசாசு உன் கவனத்தை திசை திருப்பி விடுவான். எலிசாவின் கவனத்தை திசை திருப்பத்தான் அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் இடையில அவங்கள பிரிச்சது.
ஆனால் எலிசா கண்ணும் கருத்துமா இருந்தார். அக்கினி ரதமாவது குதிரையாவது அது போட்டு அவர் கவனிக்கவே இல்லை. உன்னை சில தீய சக்திகள் ஆண்டோடத்திலிருந்து பிரிப்பதற்கு, தேவ அன்பிடத்திலிருந்து பிரிப்பதற்கு தீய சக்திகள் உன்னை வந்து மோதும். ஆமேன், வந்து மோதும். அதான் பவுல் சொல்லல, கிறிஸ்துவ அன்பு என்னை பிரிப்பவன் யார்? சில சக்திகள் உன்னை மோதும். நீ இடங்கூடாதே. மற்றவர்களை குறித்து பேசினால் அது பிசாசு சந்தோஷப்படும், திசையை திருப்பிடுவான். நீ ஆவிக்குரிய காரியங்களை பேசு, பைபிளை பற்றி பேசு, கிருபைகளை பற்றி பேசு, வரங்களை பற்றி பேசு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் நாட்டுக்கார் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்களே, அதை குறித்து பேசு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்த அனுபவங்களை குறித்து பேசு. அந்த அனுபவம் உன்னை உரிமைச்சி அடைய செய்யட்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த நாட்களிலே நாட்டுப்பற்று எப்படி உண்டாச்சுன்னா, பெற்றோர்கள் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போதே சொல்லுவாங்களா நாடு இப்படி அப்படி என்றெல்லாம். அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து கடைசியில் நாட்டுப்பற்று, ஊழியத்தின் பற்று, சபையின் பற்று. இன்னும் சில சபையில் இருக்கிறவங்க பின்மாறி போவானே தவிர அடுத்த சபைக்கு போக மாட்டான். எப்படி சில சபையில் இருக்கிற விசுவாசியை நீங்கள் பார்க்கலாம், பின்மாறி போவானே தவிர அடுத்த பந்தேக சபைக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அப்படி அவனை பால் ஊட்டி வளர்த்தி இருக்கிறாங்க சில சபைகளில். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அரசியல் கட்சி போல் ஆகிப்போச்சு. எம்எல்ஏ சீட்டு கிடைக்காவிட்டா உடனே அடுத்த கட்சிக்கு போடுறான், மந்திரி பதவி கிடைக்காவிட்டா உடனே அடுத்த கட்சிக்கு போகிறான். புரியுதவங்களுக்கு? நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் அம்மா பார்க்குறோம். நீ கட்சி மாறி ஆளாக இருக்காதையா, தீய சக்தி உன்னை பிரிக்கும். ஆனால் எலிசாவையும் எலியாவையும் அங்கே என்ன செய்ய முடியல, பிரித்தது. ஆனாலும் எலிசா அந்த இதிலேயே கவனமாக இருந்தார். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவே உமக்கு சோத்திரம், இயேசுவே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர் ஒரு நிமிஷம் ஜெபம். ஒருவேளை உங்களிடத்தில் ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிரைஸ் தி லார்ட், சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே. நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே சத்திய வேதம் பக்தன் கீதம் என்ற ஒரு பாடல் உண்டு. அதில் ஒரு 227வது பாட்டு நினைக்கிறேன். 227வது பாட்டு ஒரு 2 சரணம் நம்ம பாடுவோம். 2 சரணம். ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். ஹல்லேலூயா. Praise the Lord. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும்.
அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருவேளை எங்கள் சபையாராகிய நாங்கள் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்க்காமல் இருந்தாலும், சரீர பிரகாரமாக நாங்கள் தூர இருந்தாலும், ஆவிலே ஒருமனப்பட்டவர்களாக இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துருவான இந்த உலகத்திலே பல பாடுகள், பல வேதனைகள், பல நெருக்கங்கள், ஆசைகள், இச்சைகள், மோகங்கள், இப்படிப்பட்ட பல அனுபவங்களை ஆண்டவரை உம்மை விட்டு பிரிக்க ஆண்டவரே சோத்திரம் அது முயற்சிக்கும் என்பதை நாங்கள் அறிகிறோம். பவுல் சொல்லும்போது கிறிஸ்து நன்மை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆம் ஆண்டவரே, எலிசாவுடைய கவனத்தை சிதை திருப்பும்படி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, நெருப்பு ரதமும் நெருப்பு ஆண்டவரே உமக்கு சோத்திரம் குதிரைகளும் வந்தது ஆண்டவரே, 2 பேரையும் பிரித்தது. ஆனாலும் ஆண்டவரே எலிசாவின் கவனம் தவறவே இல்லப்பா. அந்த இரட்டிப்பான நன்மையின் மேலுமே நோக்கமாயிருந்ததினாலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவர் கண்டார். அதனாலே அந்த சால்வியை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அடைந்தேன் என்று யாரும் நினைக்கக்கூடாது. பெற்றுக்கொள்ளவின் ஆசையாய் தொடர்கிறோம். நாங்கள் ஆசையாய் உம்மை தொடர உதவி செய்யும், ஆசையாய் உம்மை ஆராதிக்க உதவி செய்யும், ஆசையாய் பாட உதவி செய்யும், ஆசையாய் ஜெபிக்க உதவி செய்யும், ஆசையாய் கர்த்தருக்கு நாங்கள் காணிக்கைகளின் தசமங்களையும் கொடுத்து ஊழியத்தை தாங்க உதவி செய்யும், ஆசையாய் நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்யும், ஆசையாய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண உதவி செய்யும். நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே சோத்திரம் நிர்பந்தத்தின் மேல் செய்யாதபடி, அழுத்தத்தின் மேல் செய்யாதபடி, நாங்களே மன உற்சாகத்தோடு நாங்களே ஆசையாய் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசையை எங்களுக்கு தந்தங்களை நடத்தும். கூட இரும். இந்த ஆறில் கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். பாடின இசை வாசித்த பிள்ளைகள், வசனத்தை படித்த பிள்ளைகள் எல்லார் மேலும் கூட இரும். இதை யார் பார்த்தாலும் உடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கு சிநேகமும் பராமரியும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை வரையிலும் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், எங்களுடைய இந்த ஸ்க்ரீனிலே கடைசியில் எங்களுடைய முகவரி தெரியும், ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும், அது வரும். அதை நீங்கள் குறித்து கொண்டு எங்களுக்காக எங்களிடத்தில் உங்களுடைய செப விண்ணப்பங்களை சொல்லலாம். உங்களுக்காக நாங்கள் செபிக்க ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை சரியாக 7 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும் வெள்ளிக்கிழமை கொரோனாவுக்காக விசேஷித்த ஜெபம் உண்டு. அந்த ஜெபத்திலும் நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இந்த ஜெபத்தை பற்றி, இந்த ஆராதனையை பற்றி நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். உங்கள் ஒருவேளை யூடியூப்பில் நீங்கள் இதை சப்ரஸ் பண்ணி வைத்திருந்தால் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை அறிவிங்கள். எல்லாரும் தேவ செய்தியை கேட்கட்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் அந்த ஸ்க்ரீனிலே ஃபோன் நம்பர் வரும், அதில் கூகுள் பே என்று இருக்கும், அதிலே நீங்கள் உங்களுடைய உதவியை நீங்கள் செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம், நாங்கள் இந்த ஊழியங்களுக்காக உதவி செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ அந்த கொரோனா வைரஸில் தாக்கப்பட்ட ஒரு சிலருக்கு உதவிகள் செய்ய வேண்டி இருந்தது. அதுக்காக நீங்கள் செய்யுங்கள்.